السلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன். அந்த அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதத்தின் துவக்கத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரபியுல் அவ்வல் மாதம் என்றாலே முழு உலக முஸ்லீம்களும் சந்தோஷப்படக்கூடிய மாதம். இதே சமயம் முனாஃபிக்குகள், முஸ்லீம்களுடைய விரோதிகளுக்கு மிக ஆத்திரமூட்டக்கூடிய மாதம்தான் ரபியுல் அவ்வல் மாதம். ஏன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம். இந்த உலகத்திற்கு ஹிதாயத், நேர்வழி, ரஹ்மத் இறங்கிய மாதம். இந்த உலகத்தை எல்லாம் சொர்க்கத்தின் பால் எடுத்து செல்வதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த பெரியொரு வெளிச்சம் உலகத்துக்கு வந்த மாதம். சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய இருதயத்தை வெட்டி பார்த்தால் அதற்குள் இருக்கக்கூடியது ரெண்டு விடயம்தான். ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், அடுத்தது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த இரண்டை தவிர வேறு எது இருந்தாலும் அவன் நஷ்டவாளிதான். ஒரு முஸ்லிமுடைய கல்பிலே ஒன்று அல்லாஹ், அடுத்தது ரசூல். இதனுடைய பெருமதி எப்பொழுது தெரியும் என்றால், அல்லாஹ் கபரிலே எழுப்பாட்டி உட்கார வைத்து இதா புஅஸிர மா ஃபில் குபூர் وحصل ما في الصدور, அல்லாஹ் சொல்கிறான், கபரிலே எழுப்பாட்டி வைத்து உங்களுடைய நெஞ்சில் இருப்பதை நாம் பார்ப்போம். உங்களோட கல்பில் என்ன இருந்தது? காணியா, பூமியா, பணமா, அரசியலா, அல்லாவா, ரசூலா? யாருடைய கல்பில் அல்லாஹ் ரசூல் இருந்ததோ அவர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து மௌத்தாகி 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது. 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய
எந்த சுன்னத்தோ எந்த வரலாறோ யாராலும் மறைக்க மாற்ற முடியாது. ஏன்? அல்லாஹ் உலக முடிவு வரை அல்லாஹ் அதை பாதுகாப்பார். பாதுகாப்பதற்குத்தான் அல்லாஹ் சஹாபாக்களுடைய படையை வைத்திருந்தார். எந்த அளவுக்கு அல்லாஹ் பாதுகாத்தான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்வார்கள். மிஸ்வாக் செய்யும் பொழுது பல்லை தீட்டிவிட்டு நாக்கிலே மிஸ்வாக் செய்வார்கள். நாக்கில் மிஸ்வாக் செய்யும் பொழுது நமக்கு தெரியும், ஒரு சத்தம் ஒன்று வரும், என்ற சத்தம் வரும். அலிஃப் ஐன். இந்த சத்தத்தை கூட அல்லாஹ் புகாரியில் பாதுகாத்து வைத்திருக்கின்றார். இதற்கு மேல் என்ன தேவை? ஏன்? கடைசி காலம் வரக்கூடிய மனிதனும் அந்த நபியை நேசிக்க வேண்டும், மஹப்பத் வைக்க வேண்டும், அன்பு வைக்க வேண்டும். அன்பு வைத்தால்தான் அந்த நபியை பின்பற்றலாம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன், எதற்கு என்றெல்லாம் இன்று கேள்வி கேட்கக்கூடிய காலம். ஒரு காலம் இருந்தது, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயர் சொன்னாலே முஸ்லிம்கள் அழுது விடுவார்கள். ரெண்டு பேர் சண்டை பிடிச்சா கோட்ஸ் இருக்குல்ல, அந்த காலத்தில் கோட்ஸ் இருந்துச்சு, அந்த காலத்தில் இல்லை. ரெண்டு பேர் சண்டை பிடிக்கும் பொழுது ஒருவர் வந்து சொல்லுவார், சல்லி அலன் நபி, நபி மீது சலவாத் சொல்லும்பார். உடனே சண்டை விளையிடும், உடனே சண்டை விளையிடும். ரெண்டு ஆக்சிடென்ட் நடக்கும், வாகனம், சண்டை ஆரம்பிக்கும். ஒருவர் வந்து சொல்லுவார், சல்லி அலன் நபி, நபி மீது சலவாத் சொல்லும்பார். சண்டை முடிஞ்சே, நபியுடைய ஞாபகம் வந்தாலே பிரிஞ்சு விடுவார்கள். ஒருவர் ஒரு சாமானுக்கு விலையை கூட்டி விற்பார். வாங்க வந்தவர் சொல்லுவார், சல்லி அலன் நபி, சலவாத் சொல். முதல் சலவாத் சொன்னதோடு விலை குறைச்சிருவார். ஏண்டா ரசூலுல்லாஹ்ட ஞாபகம் வந்ததற்கு பிறகு துரோகம் செய்ய முடியாது. இப்படித்தான் நமது முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். வியாழக்கிழமை வந்தால் ஹஸ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுவார்கள். தாடியால் அழுகை கண்ணீர் ஓடி பூமியில் விழும். கேட்பார்கள், ஏன் இவ்வளவு அழுகிறீர்கள்? வியாழக்கிழமை தான் நபியுடைய சக்கராத் தொடங்கியது. அந்த அளவுதான் நமது முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஒவ்வொரு தொழுகையிலும் ஞாபகப்படுத்துகிறோம். அத்தஹியாத்தி அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, நபியே உங்களுக்கு சலாம். ஒவ்வொரு அதானிலும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு அதானிலும் மறக்கவே முடியாத அந்த நபியை யாராலும் மறக்கவே முடியாது. சகோதரர்களே, அந்த காலத்திலே 15 சஹாபாக்கள் இருந்தார்கள். 15 சஹாபாக்கள். இந்த 15 பேரும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலை தொடக்கம் கால் வரை வர்ணித்தவர்கள். ஏன்? இதற்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு அவரை தெரியாமல் போய்விடும். அவருடைய அங்கம் அங்கமாக அவருடைய ஒவ்வொரு விடயத்தையும். இதில் மிக முக்கியமான சஹாபிதான் ஹஸ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. 10 வருடம் ஹிதுமத் செய்தார். இரண்டாவது சஹாபிதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. 3 வருடம் நபியோடே இருந்தார். அடுத்ததுதான் நபியுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ்வோடே தான் 9 வருஷம். சகோதரர்களே, பின்வரக்கூடிய இந்த காலத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு ரசூலுல்லாஹை பற்றி தெரியாமல் போகலாம். அதனால தான் உங்களுக்கு தெரியும், பிரான்ஸில் டென்மார்க்கிலே ரசூலுல்லாஹ்க்கு உருவம் வரைகிறதும், அங்கே படிச்சுட்டு வந்த சில சீதேவியல் ஸ்ரீலங்கால அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் பற்றி தெரியாது. அதனால தான் நாங்கள் இதை முழு உலகத்துக்கும் பகிரங்கப்படுத்துகிறோம் இன்றைய பேச்சு. ஏன் பகிரங்கப்படுத்துகிறோம் என்றா, உங்களுக்கு ரசூலுல்லாஹை பற்றி தெரியாட்டி வாங்க இங்கே நாங்கள் படித்து தரோம். ரசூலுல்லாஹை பற்றி உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு என்ன வேணும் ரசூலுல்லாஹை பற்றி?
நீங்க பிரான்ஸ்ல படிச்சுட்டு வந்திருக்கலாம், டென்மார்க்கில் படிக்கலாம், யூதன்ட்ட படிச்சிருக்கலாம். உங்களுக்கு கிடைத்த அறிவு மோசமான அறிவு. உங்களுக்கு தெளிவாக நாம் படித்து தருகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலை தொடக்கம் கால் வரைக்கும், நபியுடைய பிறப்பு தொடக்கம் 63 வயது வரை ஒவ்வொரு அணுவாக முஸ்லிம் உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள். ஏன்? அந்த நபியில் கை வைத்தால் அல்லாஹ் சும்மா விட மாட்டார். சகோதரர்களே, ஹலாக்கு கான், அதாவது 20 லட்சம் முஸ்லீம்களை அழித்துவிட்டு பக்தாதிலே ஹலாக்கு கானை கல்யாணம் முடித்தார் லஃபர் ஹாத்தூன் என்ற பெண். ஹலாக்கு கான் சிலை வணங்கி, லஃபர் ஹாத்தூன் கிறிஸ்தவ பெண். இந்த லஃபர் ஹாத்தூனுக்கு ஒரு தேவை இருந்தது. என்னண்டா, அந்த காலத்தில் இருக்கிற முஸ்லீம்களை மதம் மாற்றோம். என்ன செஞ்சா, கணவன் ஹலாக்கு கான்ட்ட சொல்லி ஒரு அறிஞரை கூட்டிட்டு வந்தா ரசூலுல்லாவுக்கு எதிராக பேசும். சரி, 40,000 பேர் ஒன்று சேர்த்தாங்க. 40,000 பேர் ஒன்று சேர்த்து இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏச தொடங்கிட்டார். ஹலாக்கு கான் இருக்கிறார், லஃபர் ஹாத்தூன் இருக்கிறார், கணவன் மனைவி. இவர் ஏசுறார். ஏசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாய் கட்டப்பட்டிருந்தது பக்கத்திலே. அந்த நாய் என்ன செய்தது? பிச்சு கொண்டு வந்து ஏசிக்கொண்டிருந்தவரை அப்படியே பாய்ந்து கடித்தது. எல்லோருமே யோசிச்சாங்க, நாயை சரியா கட்டி வைக்கல அப்படின்னு. திரும்ப அந்த நாய் என்ன செஞ்சாங்க? ஒழுங்கா கட்டி வைக்கிறார். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அத்-துரருல் காமினா என்ற கிதாபில் இந்த சம்பவத்தை எழுதுகிறார்கள். திரும்ப ஏசுறார். திரும்ப ஏசியதோடு கட்டி வைக்கப்பட்டிருந்த நாய் திரும்ப வந்து அவன் கழுத்தை கடித்து அதே இடத்தில் சாவடித்து. இதை பார்த்து கொண்டிருந்த 40,000 பேரும் அதே இடத்தில் கலிமாவை சொல்லி முஸ்லிம்களாக மாறினார். அல்லாஹ் என்ன செய்தார்? அதே இடத்தில் 40,000 பேர் ஒரு சபையில் இஸ்லாத்தை தழுவிய வரலாறு அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் சாதாரணமான மனிதர் அல்ல. அவரை அன்பு வைக்க வேண்டும், அவருடைய சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும். அணுவாக சகோதரர்களே, நபி அவர்களை நினைக்கலாம், நபி அவர்களை பார்க்கலாம். மஹப்பத்துள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இந்த 15 சஹாபாக்கள் எப்படி வர்ணித்தார்கள்? எங்கட வாப்பாவை எங்களுக்கு தெரியும், எங்கட அப்பாவை தெரியும். வாப்பாவை விட, அப்பாவை விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட, எங்களுடைய கணவனை விட, எல்லோரையும் விட, எங்களுடைய உயிரை விட நாங்கள் நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயிரை விட. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிருக்கு பிறகு உங்களை நேசிக்கின்றேன். நபி அவர்கள் சொன்னார்கள், முடியாது உமர், உன்னுடைய உயிரை விட என்னை நேசிக்காத வரை நீ மூமினாக மாட்டாய். சகோதரர்களே, எங்கட உயிரை விட நேசிக்கக்கூடிய ஒருவரை எவ்வாறு படித்து வைத்திருக்க வேண்டும்? எவ்வாறு படித்து வைத்திருக்க வேண்டும்? சென்ற ஜுமாவிலே நாம் நபியுடைய 17 வகையான நபியுடைய அந்தஸ்துகளை பற்றி பேசினோம். இன்று அந்த நபியுடைய உடம்பு எவ்வாறு இருந்தது? ஏன்? விளங்கி வைத்திருந்தால் தான் அன்பு வைக்கலாம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலை, நபி அவர்கள் அதிகமாக முடி வளர்த்திருந்தார்கள் காது வரை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை முடியை 2ஆக பிரித்து வாருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நடுத்தலை இருக்கிறதே, அந்த வெள்ளை, அதிலேதான் நபி அவர்கள் அத்தர் போடுவார்கள். நபி அவர்கள் போடக்கூடிய அத்தர் கஸ்தூரி, மிஸ்க்.
உங்களுக்கு தேவை என்றால் நான் நாளை நாளன்றைக்கு மிஸ்கை கொண்டு வந்து காட்டுகிறேன். ரசூலுல்லாஹ் பாவித்த அவ்வளோ சாமானும் என்னிடம் இருக்கிறது, நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். நான் மதீனாவிலிருந்து பல நாடுகளிலிருந்து கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கிறேன் என்றால் மக்களுக்கு காட்டுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானுடைய கஸ்தூரி தான் தலைக்கு போடுவார்கள். நபியுடைய தலை மணத்து கொண்டே இருக்கும். ரெண்டாக பிரித்து வாருவார்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு ஜெய்தூன் எண்ணெய் ரசூலுல்லாஹ் போடுவார்கள். இது ரசூலுல்லாஹுடைய தலை. நபி அவர்கள் ஹஜ்ஜிலே தலைமுடியை வலித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் சஹாபாக்கள் இந்த முடியை விட்டு வைக்க மாட்டார்கள். தலைமுடியை, வலது முடியை தான் முதல் வலித்தார்கள். வலித்து விட்டு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, அபூ தல்ஹா இந்த முடியை வச்சு கேண்டார்கள். மற்ற அவ்வளோ முடியையும் ஏனே சஹாபாக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள். இந்த அபூ தல்ஹா அந்த முடியை வைத்திருந்தார். அன்பு அதுதான். சகோதரர்களே, அன்புக்கு ஒரு எல்லை கிடையாது. ஒரு ஆள் அன்பு வைத்தா அவருடைய நாத்தமெல்லாம் மனமாக தொடரும். அதுதான் பேர் அன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது எடுத்த தண்ணி கீழே விழாது. நபி அவர்கள் துப்பினால் கீழே விழாது. முடியை விட்டு வைத்திருப்பார்களா? இன்று முடியை கண்ணியப்படுத்துகிறோம், தொழுவதில்லை. அதுவல்ல இந்த இடத்தில் பிரச்சினை. இஸ்லாத்துடைய உயர்ந்த கட்டம் அந்த சஹாபாக்கள். அபூ தல்ஹாவுடைய மகன் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. தன்னுடைய சக்கராத்திலே அனஸ் தன்னுடைய ஹாதிம் சாபித்துல் புனானியிடம் சொல்கிறார், சாபித், ரசூலுல்லாஹுடைய கொஞ்சம் முடி என்னுடைய கையில் இருக்கிறது. என்னை அடக்கம் செய்யும் பொழுது என்னுடைய நாக்கை உயர்த்தி அந்த முடியை வைத்து விட்டு நீ அடக்கிவிடு. அதே போல சாபித் அல் புனானி செய்தார். சாபித் அல் புனானியை பார்த்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்களாம், சாபித், நான் உன்னை ஏன் வச்சிருக்கிறேன் தெரியுமா? என்னோடு உன்னுடைய கண்ணும் ரசூலுல்லாஹுடைய கண்ணும் ஒரே மாதிரி. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடி, இன்று இந்த முடி துருக்கியில் இருக்கிறது. அவ்வளோ முடியும் துருக்கியில் இருக்கிறது மியூசியத்திலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெத்தி வாசிஅல் ஜபீன், விசாலமான நெத்தி நபியுடைய நெத்தி. ஏன் விசாலம்? நபி அவர்களுடைய இரவு காலம் சுஜூதிலே தான் கழியும். நபியுடைய நெத்தியிலே 2 காயம் இருந்தது. உஹதுடைய யுத்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவசத்தின் அந்த ஆணி அதற்குள் புகுந்திருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண் புருவம் வில்லை போன்று வளைந்திருந்தது. வர்ணிக்கக்கூடிய இப்னு அபி ஹாலா சொல்கிறார்கள், வில்லை போன்று வளைந்திருந்தது 2 கண் புருவமும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண், நபியுடைய கண் சவாதல் ஐன், அந்த கண்ணுடைய கருப்பு இருக்குதே, கடும் கருப்பு, நீலம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் சுருமா போட்டிருப்பார்கள். நபி அவர்கள் பாவித்த சுருமா இஸ்மித் என்ற சுருமா. உம்மு மஅபத் சொல்கிறார்கள், சுருமா போடாவிட்டாலும் சுருமா போடப்பட்டதை போன்றுதான் நபியுடைய கண் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணால் வடிந்த கண்ணீருக்கு எல்லை கிடையாது. சமூகத்துக்காக வடித்த கண்ணீர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூக்கு, ஒவ்வொரு உறுப்பாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். அக்னல் அன்ஃப், நீளமான மூக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மூக்கு. நீளமான மூக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மூக்கு, அக்னல் அன்ஃப். சகோதரர்களே, மூக்குக்கு கீழே மீசை. ரசூலுல்லாஹ்வுடைய மீசை வளர்க்கப்பட்ட மீசை அல்ல. எப்பொழுதும் ரசூலுல்லாஹ் மீசையை கத்தரித்திருப்பார்கள். மீசையை வளர்ப்பது ஆணுக்கு அழகல்ல. சொல்லுவார்கள், அஹ்ஃபு ஷவாரிப், மீசையை கத்தரித்து விடுங்கள். சகோதரர்களே, மீசைக்கு கீழ் உதடுகள் அஹ்தல் அஷ்ஃபார், நபியுடைய உதடுகள் சிவப்பு நிறமான உதடுகள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பற்கள் முஃபல்லிஜல் அஸ்னான், தனித்தனி பற்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசத் தொடங்கினால் பல்லுகளுக்கு மத்தியிலிருந்து வெளிச்சம் வரும். பேசத் தொடங்கினால் பற்களுக்கு மத்தியிலிருந்து வெளிச்சம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருட வாழ்க்கையில் ஒரு பொய் சொன்னது கிடையாது. அதுதான் நபியுடைய நாக்குடைய விசேடம். 63 வருடம் பேசிய வார்த்தை இன்று கிரந்தமாக புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, தபரானி, முஅஜம், பஸார் கிரந்தமாக இருக்கு. அவர்கள் பேசிய வார்த்தை அவ்வளோ முத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உதட்டில் இருக்குமே தாடி, உதட்டில் முளைக்குமே தாடி, கீழ் உதட்டிலே, இதற்கு சொல்வது அனஃபா. இந்த தாடிக்கு அரபியில் சொல்வது அனஃபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதலாக நரைத்தது இந்த தாடிதான், அனஃபா. நபியுடைய 3 இடத்தில் முடி நரைத்திருந்தது. ஒன்று அனஃபா, அடுத்தது இந்த 2 இடத்திலே. 10 வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பணிவிடை செய்த அனஸ் பின் மாலிக் என்ன செய்தார்? நபியுடைய இந்த தாடி தலையில் எத்தனை முடி நரைத்திருந்தது என்று எண்ணி பார்த்தார். எந்த அளவு நுணுக்கம்! சொல்கிறார், 21 முடிதான் நரைத்திருந்தது. 21 முடிதான் இந்த அனஃபாவில், இந்த தலையில் ரசூலுல்லாஹுடைய முடி நரைத்திருந்தது. சகோதரர்களே, இந்த அனஃபாவுக்கு கீழே தான் லிஹ்யா, தாடி. ரசூலுல்லாஹுடைய தாடி எவ்வாறு இருந்தது சகோதரர்களே? கஸ்ஸல் லிஹ்யா யம்லஉ ஸத்ர். நபியுடைய தாடி எவ்வாறு என்றால் அடர்த்தியான தாடி, நெஞ்சு வரை நிறைந்திருந்தது தாடி. ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் தாடியை வெட்டியது கிடையாது. தாடியை வெட்டுறது சகோதரர்களே ஆண்மைக்கு அழகல்ல. ஆண் சிங்கத்துடைய முடிய வலிச்சா அது ஆண் சிங்கம் அல்ல, பெண் சிங்கமாக மாறிவிடும். முஸ்லிம்கள் எந்த காலத்திலும் தாடியை வலிப்பது கிடையாது. ஏன்? நபியுடைய மஹப்பத்தால். சீக்கியர்களை பார்த்திருப்பீர்கள். சீக்கியர்களுக்கு வேதம் கிடையாது, நபி கிடையாது. ஆனால் சீக்கியர்களுடைய தாடியையும் தலப்பாவையும் பார்த்தால், மன்மோகன் சிங்கை பார்த்திருப்பீர்கள், கிரிக்கெட்டிலே விளையாடக்கூடிய சிங்குகளை பார்த்திருப்பீர்கள். இந்த சிங்குகள் எல்லாம் ஏன் இவ்வளவு பெரிய தாடி, இவ்வளவு பெரிய தலப்பாக? ஏன்? சீக்கிய மதத்திலே 5 கடமை இருக்கிறது சகோதரர்களே. இஸ்லாத்துடைய 5 கடமையை போன்று சீக் மதத்திலே 5 கடமை. முதலாவது கடமை, எந்த முடியையும் வெட்ட முடியாது. 2வது கடமை, தலப்பாகை கட்ட வேண்டும். 3வது கடமை, கையிலே ஒரு காப்பு அணிய வேண்டும். 4வது கடமை, எந்த நேரமும் உள்ளாடை அணிந்து கொண்டே இருக்க வேண்டும். 5வது கடமை, கையிலே ஒரு கத்தி இருக்க வேண்டும். எவ்வாறான கடமை! லண்டனுக்கு போன பொழுது சீக்கியர்கள், லண்டனிலே ஒரு சட்டம் இருக்கிறது, கத்தி வைத்துக்கொண்டு திரிய முடியாது. அவ்வளோ சீக்கியர்களும் சேர்ந்து பார்லிமெண்ட்லே பேசி முடிவெடுத்தார்கள், எங்களுடைய மத அடிப்படையில் வாள் கத்தி இருக்க வேண்டும், அனுமதித்தாருங்கள். கொடுக்கப்பட்டது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாடி கஸ்ஸல் லிஹ்யா, அடர்த்தியான தாடி, நெஞ்சு வரை வளர்ந்திருந்தது. நபி அவர்கள் வுது எடுக்கும் பொழுது கொடைந்து கழுவுவார்கள் தாடியை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்து சகோதரர்களே நீளமான கழுத்து. நபியுடைய நெஞ்சுக்கும் பிடரிக்கும் இடையில் நீண்ட இடைவெளி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டேரும் அல்ல, மிக நீளமானவரும் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சி ஆரிய சதியைன், நபியுடைய நெஞ்சிலே முடி கிடையாது, முடி கிடையாது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காது, அதாவது ஓட்டையிலிருந்து, கழுத்துடைய ஓட்டையிலிருந்து தொப்புள் வரை தகீகல் மஸ்ருபா, ஒரு கோடு முடி இருந்தது. நபியுடைய நெஞ்சிலே தேய்க்கப்பட்ட அடையாளம் இருந்தது. ரசூலுல்லாஹுடைய நெஞ்சி 2 தடவை பிளக்கப்பட்டது. ஒன்று 4 வயதில், அடுத்தது 51வது வயதில். மிஅராஜின் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியுடைய நெஞ்சை பிளந்து இருதயத்தை கழுவி வைத்தார்கள். தேய்த்த இடத்தை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், இன்னி லஅரா மஹீத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய தேய்த்த அடையாளத்தை நான் கண்டிருக்கிறேன். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விரல்கள் நீளமான விரல்கள். நபியுடைய உள்ளம் கை அல்யனு மினல் ஹரீர், சொல்லுவார்கள் பட்டை விட மிருதுவானது. ஏன், ஒருவருக்கு கூட வாழ்க்கையில் அடித்தது கிடையாது. கேட்டார்கள், ரசூலுல்லாஹுடைய முகம் வாளை போன்றதா, நீளமானதா? முதவ்வரல் வஜி, சொல்லுவார்கள் வட்டமான முகம். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், 14ஆம் நாள் பௌர்ணமி நிலவையும் பார்த்தேன், அந்த நபியுடைய முகத்தையும் பார்த்தேன். அந்த நபியுடைய முகத்தையும் பார்த்தேன், பௌர்ணமி நிலவையும் பார்த்தேன். பௌர்ணமி நிலவை விட அந்த முகம் அழகாக இருந்தது. அந்தளவு அழகானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளம் கை, அதாவது கடுக்கை, முழங்கை சதையுள்ளதாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புஜம், நபியுடைய புஜத்திலே ஒரு புறா முட்டையின் அளவு நபித்துவத்துடைய சீல் இருந்தது. இவர் கடைசி நபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்களா இல்லையா என்பதை அறிவதற்காக சஹாபாக்கள் உடனே திரட்டி அந்த சீலை பார்த்தார்கள். அந்த சீல் இருக்கவில்லை. வாழ்நாள் பூராக அந்த சீல் இருந்தது. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதை கண்டார்கள். மௌத்தான பொழுது அதை பிரட்டி பார்க்கிறார்கள், சீல் இல்லையே, நபி மவுத். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கால் பாதம் சதையுள்ளதாக இருந்தது. அம்லஸ், நபி அவர்கள் வேகமாகத்தான் நடப்பார்கள், மிருதுவாக நடக்க மாட்டார்கள். சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே எப்பொழுதும் புன்முறுவல் இருக்கும், எப்பொழுதும் கவலையோடு தான் இருப்பார்கள். ஏன்? சமூக கவலை. ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத்திலே கேட்டார்கள், வா கர்ப அபதா, என்ற வாப்பாக்கு வாழ்க்கையெல்லாம் கவலைதானே. ஏண்டா 1,24,000 பேரை வழி நடாத்துறது என்பது சாதாரண விடயமல். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா லைஸ அலா அபீக கர்புன் பஅதல் யௌம், இன்றைய நாளுக்கு பிறகு உங்களுடைய வாப்பாவுக்கு எந்த கவலையும் இல்லை ஃபாத்திமா. இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக இருக்கிறார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த நபியுடைய கல்பை நாம் கவலைப்படுத்தக்கூடாது. யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு துரோகம் செய்கிறோமோ, யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு துரோகம் செய்கிறோமோ அவ்வளோ பேரும் நபியுடைய கல்பை நோகடிக்கிறோம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அமல்கள் காட்டப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனை பற்றியும் நபி அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்திருக்கிறது. சகோதரர்களே, அந்த நபியை அன்பு வைப்போம், மஹப்பத் வைப்போம். முன்னைய காலங்களில் ஏன் நமது அப்பாமார் நமது பெயர்களோடு முஹம்மது என்றதை சேர்த்தது? ஏன்? எந்த ஆம்பளை பிள்ளைக்கு முஹம்மதை சேர்ப்பார்கள்? இது மற்ற நாடுகளில் கிடையாது, சவுதியில் கிடையாது, யமனில் கிடையாது. இது ஸ்ரீலங்காவுடைய ஒரு பழக்கம். இது எந்த பெயர் வைத்தாலும் முஹம்மத் ரிமாஸ், முஹம்மத் நிப்ராஸ், முஹம்மத் அஹ்மத். ஏன்? நமது முன்னோர்கள் அவ்வளோ அன்புடையவர்கள் ரசூலுல்லாஹ் மீது.
பெண் பிள்ளை என்றால் ஃபாத்திமாவை சேர்ப்பார்கள், என்றால் சேர்ப்பது கிடையாது. ஏன்? அவ்வளவு அன்புடையவர்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு இருந்தால் இஸ்லாத்தை முற்று முழுதாக பின்பற்றவன். இன்றுள்ள 2 பிரச்சனை நமது ஊரிலே, நாட்டிலே உள்ள 2 பிரச்சனைக்கு தீர்வு தேவை. தீர்வு தெரியாமல் சமூகம் தடமாறுகிறது. முதலாவது பிரச்சனை இந்த நோய், இந்த கொரோனா நோய். இதற்குரிய தீர்வு முகமூடியோ கை கழுவுவதோ அல்ல, இது நாட்டுடைய தீர்வு. நாடு சொல்லியிருக்கிறது, வைத்தியம் சொல்லுகிறது, ஆனால் தீர்வு என்ன? முழு முஸ்லீம்களும் தௌபா செய்யவும், இதுதான் தீர்வு. முழு பேரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் சகோதரர்களே. இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய இந்த தண்டனை நீக்காது. இது தண்டனை அல்லாஹ்வுடைய, சாதாரண விடயம் அல்ல. குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு கொரோனா வந்தால் தான் தெரியும், நமது ஊரில் ஒருவருக்கு வந்தால் தான் தெரியும். நேற்று ஒருவர் வந்து மாலை அழுகிறார், அழுகிறார் அழுகிறார். என்ன செய்யலாம் ஹஸரத்? இதுக்கு ஒன்றுமே செய்ய இயலாது. இதற்கான தீர்வு அமெரிக்காவுடைய கையில் இருந்தால் ட்ரம்ப் வெளியாக்கி இருப்பார், அவருக்கே முடியாது. இந்தியாவுடைய மோடியுடைய கையில் இருந்தால் வெளியாக்கி இருப்பார், முடியாது. ஒரே ஒரு தீர்வு சகோதரர்களே. எப்படி இன்று காலையிலிருந்து கேட்கிறோம், சம்மாந்துறை வாழ் மக்களுக்கு அறிவித்தல் கேட்கிறோமா இல்லையா? கண் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் சேர்க்கிறாங்களா இல்லையா? இதை விட முக்கியமாக இந்த அறிவிப்பு செய்ய வேண்டும். தௌபா செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மஹல்லாக்களிலும். அப்பதான் இந்த சோதனை நீக்கும். பல முஸ்லிம் ஊர்கள் ஜும்மா கிடையாது இன்றைய தினம், பல பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு ஜும்ஆவுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான், தௌபா செய்ய வேண்டும். இரண்டாவது பிரச்சினை மழை இல்லாத பிரச்சினை. இன்னும் மழையை காணவில்லை. எவ்வளோ விவசாயத்துடைய பூமி. தீர்வு என்ன சகோதரர்களே? அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், மழை தேடி தொழ வேண்டும், மன்றாட வேண்டும். ஜகாத் கொடுக்காதவர்கள் கொடுக்க வேண்டும். இதுவும் அல்லாஹ்வுடைய தண்டனை. நம்முடைய மஹல்லாவை பொறுத்தவரையில், இந்த உம்மா மஹல்லாவை பொறுத்தவரையில் சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இங்குதான் தொழுது வருகிறோம். சுபகுக்கு 70 பேருக்கு அங்கால் யாரையும் காண முடியவில்லை. அவ்வளோ பேர்களும் வீடுகள் தூங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இன்று சுபவும் நாங்கள் இங்குதான் தொழுதோம் சகோதரர்களே. எண்ணி பார்த்தால் 75 பேர் தான் பள்ளியில். மற்றவர்கள் சகோதரர்களே, ஒவ்வொரு ரோட்டாக பாருங்கள், ஒவ்வொரு வீதியாக பாருங்கள். இந்த வீதியிலே அளவக்கரை, இந்த வீதியிலே வந்தவர்கள் 5 பேர் 6 பேர் தொழ வந்தவர்கள். எங்களுடைய ரோட்டிலே 7 பேர் தான் தொழ வந்தார்கள். மற்ற அவ்வளோ பேரும் தூக்கம், மற்ற அவ்வளோ பேரும் தூக்கம். சகோதரர்களே, சாபம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. முதல் கடமை, இந்த தொழுகையை நமது மஹல்லாவில் எழுதி வைத்திருக்கிறார்கள். 95% தொழுகையாளி என்ற பொய் விடயத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். சுபகுக்கு வந்தால், சுபகுக்கு யாருக்கும் தொழில் இல்லையே சகோதரர்களே. லொஹருக்கு தொழில் என்று சொல்லலாம், அசருக்கு தொழிலிலே வயலிலே தொழுகிறோம் என்று சொல்லலாம், மக்ரிபுக்கு பிஸியாயிட்டு சொல்லலாம், இஷாவுக்கு எங்கேயோ போயிட்டோம், சுபகுக்கு எங்கு போறது சகோதரர்களே? இரக்கமாக சொல்கிறேன், யாரும் வித்தியாசமாக யோசிக்காதீர்கள். ஏன்? தொழுகை இல்லாத ஒருவர் எனது பக்கத்து வீட்டில் இருந்தால் எனக்கும் சேர்த்துதான் அந்த நாசம் இறங்கும், அந்த நாசம் இறங்கும் சகோதரர்களே, அந்த லானத் இறங்கும். கொஞ்சம் சிந்தியுங்கள் இதை. அல்லாஹ்வுடைய 2 சோதனை ஊருக்குள் இப்பொழுது சுத்தி கொண்டிருக்கிறது. முதல் தௌபா செய்யுங்கள் அல்லாஹ்விடம். அல்லாஹ் கடமையாக்கிய இந்த தொழுகையாவது 5 நேர ஃபர்த் சுன்னத்தை விடுங்க, பிறகு பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரபியுல் அவ்வலில் இன்றைய தினமெல்லாம் சக்கராத்திலே தான் இருந்தார்கள். நபி அவர்கள் இந்த தொழுகையை முக்கியத்துவப்படுத்துவதற்காக என்ன செய்வார்கள் தெரியுமா? அலி ரலியல்லாஹுடைய தோளில் ஒரு கையையும், அப்துல்லா பின் அப்பாஸ் அல்லது அப்பாஸுடைய கழுத்தில் ஒரு கையையும் போட்டு
கால் இழுபட இழுபட பள்ளிக்கு வருவார். கால் இழுபட. சகோதரர்களே, ஒவ்வொரு பக்கத்து வீட்டார்களும் மஹல்லா வாசிகளும் சிந்தியுங்கள். நமது மஹல்லாவை பார்ப்போம். அடுத்த மஹல்லா இருக்கட்டும், யாரிடம் தொழுகை இல்லை கொண்டு வந்து சேருங்கள். ஏன்? அவருக்கு இறங்கும் லானத் எனக்கும் இறங்கிவிடும், அவருக்கு இறங்கும் முசீபத் எனக்கும் இறங்கிவிடும். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் கவனம் எடுப்போம். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைப்போம், நபியுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவோம். முடியுமானவர்கள் மஹல்லாவை 100% தொழுகையாளிகளாக ஆக்குங்கள். அல்லாஹுடைய கோப பார்வை போய்விடும், அல்லாஹுடைய ரஹ்மத் நாளைக்கே இறங்கும். தௌபா செய்யறது 50 வயசில் அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ் இன்னி லகும் மின்ஹு நஸீரும் முபீன். அல்லாஹ்விடம் ஓடி வாருங்கள். அல்லாஹ் சொல். இப்ப கேட்டுட்டீங்களா? நீயத்தை வச்சிருங்க. அசர்ல இருந்து தொடர்ந்து தொழுகிறது தான். யாருக்கும் திடீர் மவுத் கிடையாது. நல்லா விளங்கும். சொல்றாங்க இன்றைக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் இல்லை. 50,000 வருஷத்துக்கு முந்தி அல்லாஹ் உங்களுக்கு எழுதினது நீங்க 40 வயசுல மௌத்தாகுவி. திடீர் மரணம் கிடையாது. திடீர் மரணம் என்கிறது பொய். அல்லாஹ் எழுதிட்டா நாங்க ரெடி அறிக்கோம். நாளைக்கு மௌத்தாக நான் ரெடி, அடுத்த வருஷம் மௌத்தாக நான் ரெடி. இவன் தான் முஸ்லிம். என்னையே நான் ஏமாத்திக் கொண்டு சரி கொஞ்சம் வயசு போகட்டும். சகோதரர்களே, 7 வயசு பிள்ளைக்கே தொழுக கடமைண்டா 20 வயசு 35 வயசுடவங்களுக்கு எவ்வளோ கடமை. ஆகவே விவரமாக பேச விரும்பல. தொழுகை இல்லை, இபாதத் இல்லை. அவ்வளோ பேருடைய கபரும் நெருப்பால் பொங்கிக் கொண்டிருக்கிறது. சொல்வதை சொல்லலாம், எத்தி வைப்பது எங்களுடைய கடமை, செயல்படுத்துவது உங்களுடைய வேலை. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புடையவர்களாக மஹப்பத்துடையவர்களாக வாழ யா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வாயாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய குடும்பத்தார்களுடைய நண்பர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நமது மஹல்லாவை 100% தொழுகையாளிகள் உள்ள இடமாக ஆக்குவாயாக. ஒவ்வொரு மனிதனும் உன்னை வந்து சஜிதா செய்து உன்னிடம் தௌபா செய்ய தௌஃபீக் செய்வாயாக. நீ இறக்கி இருக்கும் இந்த நோயை எங்களை விட்டும் இல்லாமல் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மத்துடைய அந்த மலையை இறக்குவாயாக. நம்மில் இருக்கும் பாவிகளால் யா அல்லாஹ் இந்த மலையை நிறுத்தி விடாதே ரஹ்மானே. அந்த பாவிகளுக்கு தௌபாவுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக. உன்னுடைய கோப பார்வையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. நம்முடைய முடிவை அழகாக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.